வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமைந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். டிவியாச்சும் பாப்போம். அமெரிக்கா ஈரான் போரால் இந்தியாவில் வணிக பயன்பாட்டு சிலிண்டருக்கு தட்டுப்பாடு. சிலிண்டர்களை பதுக்கினால் 3 மாதங்கள் முதல் 7 ஆண்டு வரை சிறை தண்டனை என ஒன்றிய அரசு எச்சரிக்கை. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. தொழில் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கான எரிவாயு விநியோகம் நிறுத்தப்படுவதாக அறிவிப்பு. மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்ளுமாறு இந்தியன் ஆயில் நிறுவனம் அறிவுறுத்தல். சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடலாம், நெஞ்சு கிழிஞ்சிருக்கு எங்க முறையிடலாம். வர்த்தக சிலிண்டர் தட்டுப்பாடால் பெங்களூருவில் உணவு விடுதிகள் மூடல். தமிழ்நாட்டிலும் உணவகங்கள் மூடப்படும் அபாயம் நிலவுவதால் பிரதமர் தலையிட கோரிக்கை. சென்னை ஹோட்டல்களில் குறைந்த அளவு உணவு வகைகளே விற்பனை. சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டால் ஹோட்டல் வாயில்களில் வைக்கப்பட்டுள்ள அறிவிப்பு பலகைகள். என்ன சாப்பிடுறீங்க? ஒரே ஒரு ஊத்தப்பம் வேணுங்க. ஒரு நிமிஷங்க, முடிச்சா கேட்டு போங்க. சொல்லுங்க. சரிங்க. ஒரு கிண்ணம் நிறைய மாவு எடுத்து பெரிய ரவுண்டாவும் இல்லாம சின்ன ரவுண்டாவும் இல்லாம புத்தி 4-5 வெங்காயத்தை போட்டு பொடி பொடியா நறுக்கி அப்படியே மேலாப்ல பரபரப்பு தூவி விட்டு சரிங்க. ஒரு மான கேரட் எடுத்து அதையும் பொடி பொடியா நறுக்கி சரிங்க. அப்படியே மேலாப்ல பரபரப்பா தூவி விட்டு சரிங்க. ஒரு நெய் எடுத்து சரிங்க. அதுல 6 கரண்டி நெய்ய லேசா விளாவி விட்டு சரிங்க. 10 கரண்டி நெய்ய தோசைக்கு வெளி சைடு அப்படியே இட்லி பொடி இருக்கு பாத்தீங்களா, அதை அப்படியே அள்ளி மலை சாரல் மாதிரி அதை மேலாப்ல பொத்துலாப்ல அப்படி ஒரு பரட்டு இப்படி ஒரு பரட்டு அப்படி பரட்டி விட்டு அப்படியே ரெட்டி கலர்ல முருக விட்டு அழகா மடிச்சு கமன்னு ஒரு ஊத்தப்பத்தை எடுத்துட்டு வாங்க. சரிங்க. அன்னைக்கு ஊத்தப்பம் அட பிக்காளிப்பழ 1/2 மணி நேரமா கதையா சொல்லிருக்கேன். அம்மட்டுக்கும் சரிங்க ஒரே வார்த்தையில ஊத்தப்பம்னு போயிட்டானே. வரட்டும். சிலிண்டர் தட்டுப்பாடு தொடர்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவசர ஆலோசனை. வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டர்கள் அடுத்த 20 நாட்களுக்கு இருப்பு உள்ளதாக அறிவிப்பு. இது ஒரு பொய். இது முழுக்க முதலமைச்சர் சொன்ன பொய். எப்படி? நாடு முழுவதும் சிலிண்டர் தட்டுப்பாடு நிலவும் சூழலில் பெட்ரோலியத்துறை அமைச்சருடன் பிரதமர் மோடி ஆலோசனை. சிலிண்டர் இருப்பு, விநியோகம், தட்டுப்பாட்டை சமாளிப்பது குறித்து கேட்டறிந்தார். இது ஒரு பொய். இது முழுக்க முதலமைச்சர் சொன்ன பொய். எப்படி? நீங்க களத்தில் இருக்குன்னு நீங்க இருக்கீங்க, ஆனா நீங்க களத்தில் இல்ல. நான் சொல்றேன் கேளுங்க. அதாவது கேஸ் சிலிண்டர் எப்படின்னா, ஒரு ஆளுக்கு ஒரு சிலிண்டர் கொடுக்கும்போது 20 நாள் கழிச்சு தான் புக் பண்ண முடியும். ஒரு சிலிண்டர் கொடுக்கும்போது 30 நாள் 40 நாள் வரைக்கும் போகும் ஒரு வீட்டில். 20 நாள் கழிச்சு தான் புக் பண்ண முடியும் சர்வர். இப்போ நீங்கள் இன்னைக்கு ஒரு சிலிண்டர் உடனே புக் பண்ணால் உங்களுக்கு கிடைக்காது. சர்வர் சிஸ்டமே அப்படி தான். ஏன்னா நான் கேஸ் டீலர். அது சின்ன பசங்கள நீங்க உங்களுக்கு வாழ்க்கையோட தத்துவம் புரியல. அதாகப்பட்டது நாணயம்னா 2 பக்கம் இருக்கு. வாழ்க்கைன்னா இன்பம் துன்பம் இருக்குது. அந்த மாதிரி தான் எல்லாமே. வானம் பூமி, இரவு பகல், சூரியன் சந்திரன், நல்லது கெட்டது. வாழ்க்கையோட அடியில் நோண்டி பாத்தீங்கன்னா தலையா தளபதியான்னு கேட்டா கமல் மாதிரி புரியாமையே பேச. இந்தியாவில் தற்போது பெட்ரோல் டீசல் விலை உயர வாய்ப்பில்லை என்று ஒன்றிய அரசு தகவல். கச்சா எண்ணெய் விலை பேரல் $130 தாண்டாத வரை ஆபத்து இல்லை என விளக்கம். அடுத்து வெற்றி பயணம் திட்டம். கட்டணமில்லா பேருந்து பயணம் என்று அறிவித்துவிட்டு அது பிங்க் பஸ்ஸில் மட்டும்தான் என்று கட்டுப்பாடு விதித்ததால் ஓசி பஸ் வேணுமா? ஓசி பஸ்ஸா வேணும்? வேண்டாம் வேண்டாம்
எந்த மூலையில் இருந்தும் எந்த இடத்திற்கும் அனைத்து பெண்களும் கட்டணமின்றி பயணிக்கலாம். இப்ப இது ஓசியில வருமா வராதா? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.